ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஹைவேல பைக் ரைட் பண்ணும்போது ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு 5 டிப்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபாலோ டிராஃபிக் சைன்ஸ் அண்ட் ரூல்ஸ். மோஸ்ட்டாக எல்லாருமே ரோட்டில் போகும்போது டிராஃபிக் ரூல்ஸும் அண்ட் சைன் போர்ட்ஸும் ஃபாலோ பண்ணணும். பட் ஆனால் நம்ம ஊரில் யாருமே அதை ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் லிமிட் வந்து போட்டிருப்பாங்க. எங்கெங்கே இடத்துல எவ்வளோ ஸ்பீடில் போகணும், இங்கே 80ல் போகணும், இங்கே 40ல் போகணும், இங்கே 100ல் போகணும் அப்படின்னு சொல்லி ஸ்பீட் லிமிட் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம ஊரில் யாருமே அதை பார்க்கவும் மாட்டேங்கிறாங்க, அதை ஃபாலோ பண்ணவும் மாட்டேங்கிறாங்க. அண்ட் இன்னொன்று பெடஸ்ட்ரியன் கிராசிங் சொல்லி அதுக்கு மார்க்கிங் வச்சுருப்பாங்க. லேன் மார்க்கிங்னு சொல்லி ஒன்று இருக்கும். லேன் மார்க்கிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலர் லைன் போட்டிருப்பாங்க ரோட்டில், எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த லைனை வந்துட்டு டாட்டாக விட்டு போட்டிருந்தாங்கன்னா அந்த இடத்துல ஓவர்டேக் பண்ணிக்கலான்னு அர்த்தம். அதே டாட்டை வந்து ஸ்ட்ரீட்டாக ஒரே லைன் மாதிரி போட்டிருப்பாங்க, டாட்டே இல்லாமல். அந்த இடத்துல வந்து தேவைப்படுறப்போ மட்டும் நம்ம லேன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, டபுள் லைன் போட்டிருப்பாங்க ஒயிட் கலர்லேயே. ஸோ அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம லேன் எந்த காரணத்துக்கு கொண்டும் லேன் சேஞ்ச் பண்ணவே கூடாது. ஆனால் நம்ம ஊரில் எல்லோரும் அவங்க இஷ்டத்துக்கு எங்கெங்கேயோ போயிட்டுருப்பாங்க. இன்னொன்று ரோடு ஒர்க்லாம் நடக்குது அப்படின்னா வந்து அந்த இடத்துல முன்னாடியே ஒரு 100 மீட்டர் முன்னாடியே வந்துட்டு அவங்க சைன் போர்டு வச்சுருவாங்க, இந்த இடத்துல ஒர்க் நடக்குது, அங்கே ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி. நம்ம அதையும் பார்த்து தான் போகணும். அண்ட் சிக்னல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். ஹைவேல ரைட் பண்ணும்போது இது எல்லாமே வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். அண்ட் கண்டிப்பாக இது எல்லாமே எல்லோரும் ஃபாலோ பண்ணியே ஆகணும் ஹைவேல போகிறப்ப. அப்போ தான் நமக்கும் சரி, நம்ம கூட வண்டி ஓட்டுற நிறைய பேருக்கும் சரி, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ப்ராப்பராக போயிட்டு சேஃப்டியாக போயிட்டு வர முடியும். அண்ட் செகண்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வியர் ப்ராப்பர் கியர்ஸ். அண்ட் காரில் போகிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கியர்ஸ்லாம் மோஸ்ட்டாக தேவைப்படாது. அண்ட் பைக்கில் நம்ம போகிறோம் பார்த்திங்களா ஹைவேல, ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு சேஃப்டி கியர்ஸ் வந்து மஸ்ட்டு. அதில் என்னெல்லாம் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணி ஆகணும் ஹைவேல போகிறப்ப அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹெல்மெட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், கண்டிப்பாக அதை போட்டே ஆகணும். அண்ட் பைக்கில் போகிறவங்களுக்கு வந்து க்ளவ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஆக்சிலேட்டர் வந்து கொடுத்துட்டே இருப்போம் எனி டைம் வந்து ஹைவேல. அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணி ஆகணும், ஸ்பீடுன்றதுனால கொடுத்துக்கிட்டே இருப்போம். அது வந்து நமக்கு ஒரு டைமுக்கு மேலே போக ஆரம்பிச்சிச்சுன்னா கை வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ க்ளவ் போட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் வந்து நமக்கு பெயின் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும், கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ணலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, சப்போஸ் ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா நம்ம கையை தான் ஃபஸ்ட்டு கீழே வைப்போம். ஸோ அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து க்ளவ் போட்டுக்கலாம். அண்ட் ஷூ வந்து கம்பல்சரி போட்டே ஆகணும். செப்பல்லாம் போட்டு ரைட் பண்ணும்போது வந்து பிரேக்கிங் கண்ட்ரோலாக நமக்கு ஒழுங்காக வராது ஹைவேல. அந்த ஃபாஸ்ட்டில் போய்ட்டு இருக்கும்போது பிரேக் அழுத்தும் போது அந்த பெடல்லேருந்து கால் வலிக்கிட்டு போகுமே தவிர நம்ம பிரேக் அடித்தா நிற்கவே நிற்காது. ஸோ ஷூ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஹெல்மெட் போட்டிருந்தாலும் சரி, அந்த வைசரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓட்டுங்க. விண்டு வந்து நமக்கு வந்து அடிக்கும், ஹெல்மெட்டை தள்ளுற அளவுக்கு அடிக்கும் ஃபாஸ்ட்டாக போகிறப்ப. இன்னொன்று எதுக்காக அந்த க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓட்ட சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா, முன்னாடி ரோட்டில் வந்து குட்டி குட்டி கல்லெல்லாம் இருக்கும். முன்னாடி போகிற வெஹிக்கிள் ஹெவி வெஹிக்கிள்ஸ்லேருந்து அந்த டயரில் அந்த கல் பட்டு ஸ்பின் ஆகி பின்னாடி வர வண்டிக்கு மேலே அடிக்கும். அது நீங்கள் ஹைவேல ஓட்டியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அது வந்துட்டு நீங்கள் ஹெல்மெட் வைசர் க்ளோஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் வந்து அது அடிக்காது. பட்டுச்சுன்னா டேரெக்டாக கண்ணில் மூக்கில் தான் படும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹெல்மெட் வந்து க்ளோஸ் பண்ணி வைசர் க்ளோஸ் பண்ணி ஓட்டுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அண்ட் உங்கள் கிட்ட பட்ஜெட்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ரைடிங் ஜாக்கெட்டு, நீ கார்டு அதெல்லாம் வாங்கி போட்டுக்கலாம். அண்ட் தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டே அலர்ட் அண்ட் ஃபோக்கஸ். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நார்மலாக ஒரு 30-40 ஸ்பீடில் வந்து ஹைவேல போக போகிறது கிடையாது. நம்ம போகிறது வந்துட்டு ஒரு 80 to ஒரு 100, 110 அந்த ஸ்பீடில் நம்ம போக போகிறோம். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம வந்து எனி டைம் வந்து அலர்ட் அண்ட் ஃபோக்கஸாகவே இருக்கணும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் வந்து ரோடு வந்துட்டு நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இருக்காது எப்போவுமே. ஹைவே இது வந்து நல்லா தான் ரோடு போட்டிருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் ஆனால் அந்த ரோட்லேயுமே பாத் ஹோல்ஸ் நிறைய இருக்க தான் செய்யும். ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் அதில் சப்போஸ் ஃபாஸ்ட்டாக போகிறப்ப நீங்கள் அதில் வந்து ஏற்றிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு பேலன்ஸ் நமக்கு கிடைக்காது. இன்னொன்று வந்துட்டு மெயினாக வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஃபோன் வருது அப்படின்னா ஓரமாக நிறுத்தி அதுக்கப்புறமா நீங்கள் பேசிவிட்டு அதுக்கப்புறமா வண்டியை மூவ் பண்ணி போங்க. நீங்கள் ஒரு கையில் ஃபோனை பேசிவிட்டு இன்னொரு கையில் வந்துட்டு வண்டி ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா வந்து சப்போஸ் ஏதாச்சும் ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சுன்னா கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்புறம் அதுவும் இல்லாமல் குறுக்க வந்து இந்த நாயெலாம் எப்போயாச்சும் ஒரு டைம் வந்துடும். ஃபாஸ்ட்டாக போகிறப்ப நமக்குன்னு நம்ம நேரத்துக்குன்னு தான் அதெல்லாம் நடக்கும்.
இன்னொன்று எனக்கு பர்சனலாக ஒரு நாள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மரக்கட்டை வந்து நடு ரோட்டில் கிடந்தது. ஹைவே தானே இது, நான் எப்போவுமே எதுவுமே இருக்காது அப்படின்னு நினச்சி தான் கேஷுவலாக ஓட்டிகிட்டு இருந்தேன். பட் ஆனால் பெரிய மரக்கட்டை ஒரு ஆணியோடு இருந்தது. நான் ஒரு 90ல் ஓட்டிகிட்டு இருந்திருப்பேன். என் ஃப்ரெண்டு தான் ஓட்டிகிட்டு இருந்தான், நான் பின்னாடி இருந்தேன். அந்த ஸ்பீடில் வந்து அவன் ஏற்றிருந்தான் அந்த கட்டை மேலே அப்படின்னா வண்டி ஸ்கிட் ஆகி கீழே கண்டிப்பாக விழுந்திருப்போம் கண்ட்ரோல் இல்லாமல். நான் ஹெல்மெட் போடல, அன்றைக்கே நான் அவுட் ஆகிருப்பேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூரமாக இருக்கும்போதே அதுக்கு என்ன பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்பீட் ரெடியூஸ் பண்ணி லெஃப்ட் இல்லைனா ரைட் வாங்கி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி போயிடலாம். ஃபாஸ்ட்டாக நீங்கள் எங்கேயுமே பார்க்காம வந்துட்டு ஒரே ஸ்பீடில் கண்ணை மூடிட்டு ஓட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு குறுக்க இருந்துச்சு, ஏதோ ஒரு கல்லோ ஒரு பாத்து ஹோலோ இல்லைனா வந்து ஒரு மரக்கட்டையோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு இருக்குது அப்படின்னா, நம்மளால் அந்த ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த டைமில் பிரேக் அடித்தாலும் உடனே நிற்காது. அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா, வெஹிக்கிள்ஸ் முன்னாடி போயிட்டுருக்க வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு எனி டைம் வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட்ஸ் இது மாதிரி நடந்து பிரேக் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க வந்து பிரேக்கிங் லைட்டையும் இல்லைனா அவங்களோட ஸ்பீடையும் வெஹிக்கிளோட ஸ்பீடையும் நீங்கள் வந்து எனி டைம் நோட் பண்ணி ஓட்டிகிட்ருக்கணும். உங்களுக்கு முன்னாடி வெஹிக்கிள்ஸ் இல்லைனா ஓகே, பட் ஆனால் முன்னாடி வெஹிக்கிள்ஸ் ஏதாச்சும் போகுது ஃபாஸ்ட்டாக அப்படின்னா, நீங்கள் அந்த வெஹிக்கிள்ஸ் வந்து சடனாக ஓவர்டேக் ஏதாவது பண்ணுதா, சடனாக வந்துட்டு லெஃப்ட்டில் போகிறாங்களா, ரைட்டில் போகிறாங்களா, இல்லைனா டக்குன்னு முன்னாடி ஏதாச்சும் ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தால் அவங்க பிரேக் பண்ணுறாங்களா அப்படின்றத வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து அதை வந்து நீங்கள் ஜட்ஜ் பண்ணி ஓட்டணும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் அதை பார்க்காம விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரேக் போடுறதுக்குள்ளே அந்த வண்டி மேலே போய் உங்கள் வண்டி கண்டிப்பாக இடிச்சிரும். ஸோ பார்த்து ஓட்டணும், எப்பவுமே ஃபோக்கஸாகவே இருங்க. அப்புறம் 4th பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செக் யுவர் பைக். நீங்கள் ஹைவேல லாங் ட்ரைவ் போகிறீங்க அப்படின்னா வண்டியோட கண்டிஷனை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டாக நீங்கள் எதெல்லாம் செக் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியில் இன்ஜின் ஆயில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஹைவேல போகிறப்போ வந்துட்டு ஒரு வித்தின் 100 கிலோமீட்டர்ஸ்குள்ளே போக மாட்டீங்க. லாங் ட்ரைவ் போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 300, 400, 500 அதுக்கு மேலே தான் கண்டிப்பாக போவீங்க. ஸோ இன்ஜின் ஆயில் வந்து இல்லை அப்படின்னா இன்ஜின் ஆயில் ட்ரைன் ஆகி இன்ஜின் வந்து சீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹைவேல நடு வழியில் போய்ட்டு அந்த மாதிரி மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இன்ஜின் ஆயிலை நீங்கள் வந்துட்டு ஒரு 500 to 600 அமௌண்ட்டு கொடுத்துட்டு இன்ஜின் ஆயில் மாற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போங்க. அது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அண்ட் வண்டியில் செயின் வந்து கண்டிப்பாக டைட் பண்ணி லூப்ரிகேட் பண்ணியே ஆகணும். அது நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மூத்னஸ் கிடைக்கும், ப்ளஸ் மைலேஜும் இருக்கும் வண்டிக்கு. நம்ம வந்து சப்போஸ் இந்த செயின் கட் ஆகிற வாய்ப்பும் நமக்கு ரெடியூஸ் ஆகும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, டயரில் வந்து ஏர் வந்துட்டு கரெக்டாக ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணணும். ஸோ டயரில் வந்து ஏர் இல்லை அப்படின்னா வந்துட்டு நீங்கள் எவ்வளோ தான் ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கனாலும் கை உங்களுக்கு பெயின் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். வண்டியும் ஸ்பீடு அவ்வளோ போகாது. நம்ம டேர்னிங் திருப்புறப்பெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எடுத்து திருப்புற மாதிரி இருக்கும். ஏர் கரெக்டாக ப்ரெஷரில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அது எதுவுமே நமக்கு ஃபீல் ஆகாது. கரெக்டாக வண்டி கொடுக்குற ஆக்சிலேட்டருக்கு வண்டி போயிட்டே இருக்கும். அதேமாதிரி பிரேக் எங்கே பிடிக்கிறீங்களோ அங்கே வண்டி நிற்கும். அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா, பிரேக்கை கண்டிப்பாக செக் பண்ணியே ஆகணும். போகிறதுக்கு முன்னாடி பிரேக் பேட் வந்து இருக்கா, உங்களுக்கு கரைஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி வண்டி நீங்கள் ஹைவே ரைட் போகிறதுக்கு முன்னாடினாலே வந்து பிரேக் பேட்லாம் அது மாதிரி ஏதாச்சும் இஷ்யூ இருக்குது அப்படின்னா சேஞ்ச் பண்ணிவிட்டு பிரேக் ஆயில் எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரைடுக்கு எடுத்துகிட்டு போங்க. இன்னொன்று வந்து இண்டிகேட்டர்ஸும் லைட்டும் வந்து நைட் ரைடுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, டேயில் நீங்கள் ஓவர்டேக் பண்ணும்போது இன்னொரு வண்டியை நான் லேன் கிராஸ் பண்ணி ஓவர்டேக் பண்ணுறேன் அப்படின்னா இண்டிகேட்டர் போட்டு தான் நீங்கள் வந்து லேன் சேஞ்ச் பண்ணி கிராஸ் பண்ணணும், ஓவர்டேக் பண்ணணும். அப்படி இல்லைனா வந்து பின்னாடி வர வண்டிக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நைட்லேயும் ஓட்டும் போது நீங்கள் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹசார்ட் லைட்லும் போட்டுக்கலாம். நீங்கள் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா பின்னாடி வர வண்டிக்கு தெளிவாக தெரியும் நீங்கள் வந்து போயிட்டுருக்கீங்க. முன்னாடி எல்லாம் ஓரமாக நிறுத்துறீங்க அப்படின்னா எல்லாமே கிளியராக தெரியும். இண்டிகேட்டர் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு ஹைவேல போகிறப்ப. ப்ளஸ் ஹெட்லைட் வந்து சில வண்டியில் வந்துட்டு ரொம்ப வருஷம் ஆயிருக்கும் வாங்கி, அவங்க ஹெட்லைட்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம எப்போவுமே சிட்டியில் ஓட்டுறது தானே, நைட்டு லைட்லாம் இருக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஹைவே கொண்டு போயிட்டிங்கன்னா ஹைவேல லைட்லாம் இருக்கவே இருக்காது. நீங்கள் நினைக்கிற எல்லா இடத்துலையும்லாம் இருக்காது. லைட்டு இருட்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நடு ரோட்டில் என்னெல்லாம் இருக்குதுன்னு கூட நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ லைட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் ஓவர்டேக் பண்ணும் போதும் சொன்ன மாதிரி நீங்கள் ஹை பீம் லோ பீம் போட்டு காட்டினீங்கன்னா ஓட்டுற டிரைவர்ஸ்க்கு வந்துட்டு பின்னாடி ஒரு வண்டி ஓவர்டேக் பண்ண போகுதுன்றது நல்லா தெரியும். ஸோ அவங்க வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற லைட்டை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிப்பாங்க, உங்களுக்கு வழி விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு ஏறி அந்த டிரைவர் உங்களை பார்க்காம அவர் பாட்டுக்கு ரைட்டு திருப்புறாருன்னா அவ்வளோதான், அப்படியே முடிஞ்சிடும் கதை. அண்ட் 5th பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டே ஹைட்ரேட்டட். இது ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹைவே போகிறீங்க, சிட்டியில் தானே வண்டி ஓட்டுறோம் அப்படின்ற தாட்லேயே நீங்கள் ஹைவேக்கு போயிட்டிங்கன்னா எங்கேயுமே கடை இருக்காது. நமக்கு வந்து
தண்ணி தாக எடுத்துச்சுன்னா கூட நிறுத்தி தண்ணி குடிக்க முடியாது. அண்ட் இன்னொன்று, நம்ம டயர்ட் ஆகிடுவோம் ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது. நமக்கு வந்துட்டு அந்த ஹீட்லேயும் அந்த ஏர்லேயும் வந்துட்டு நம்ம பாடியில் இருக்க வாட்டர் கண்டென்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவாப்ரேட் ஆகிடும். நமக்கு வந்து தாகமாக அப்படியே ஒரு மாதிரி நமக்கு அப்படியே சோர்வாகிடும் வண்டி ஓட்டினாலே. வண்டி தானே ஜாலியாக ஓட்டிகிட்டு போகலான்னு நீங்கள் நினைப்பீங்க, அடிக்கடி ஓட்டுறவங்களுக்கு தெரியும். வண்டி ஓட்டிகிட்டு போனீங்கனாலே டயர்டு, தண்ணிலாம் குடிக்காமல் வண்டி ஓட்டிகிட்டு போனீங்கன்னா டயர்ட் ஆகிடுவோம். வித்தின் ஒரு 1 or 2 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம டயர்ட் ஆகிடுவோம். ஏன்டா ட்ரைவுக்கு வந்தோன்ற மாதிரி ஆகிடும். ஸோ தண்ணி வந்து கேரி பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. அண்ட் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் பேக்குள்ளே வச்சுக்கோங்க, பிஸ்கெட்டு, சாக்லேட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக பசி எடுக்கும். சாப்பிடாமலாம் வண்டி ஓட்டவே முடியாது. நீங்கள் சாப்பிட்டு போகிறீங்க, பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க இந்த இடத்துல அப்படின்னா ஓகே. என்ன தான் பிளான் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னாலுமே திடீர்னு நமக்கு வயிறு பசிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். நமக்கு ஏதோ ஒரு மாதிரி ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு எதாவது சாப்பிட்ணும் போல் கிரேவிங்ஸ்லாம் வரும் கண்டிப்பாக. ஸோ அந்த டைமில் வண்டிக்கு நீங்கள் ரெஸ்ட் கொடுக்கும் போதும் சரி, உங்களுக்கு பசிக்கும் போதும் சரி, நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு வண்டி ஓட்டிகிட்டு போகலாம். ஸோ இதெல்லாம் தான் அந்த 5 டிப்ஸு. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக ஹைவேல எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், யாருக்கும் எந்த தொல்லையும் இல்லாமல் வண்டி ஓட்டுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.